நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியே நமக்கு தெரிகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 63வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இப்படி பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவர்களாகி நம்மை இன்று அவருக்கு பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தருகிறது. தாவீதின் வாழ்க்கையில பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது தேவ சமூகத்தில், தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தரை பார்க்க அவன் ஆசையா இருக்கிறான். இதிலிருந்து ஒரு சத்தியத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் பரிசுத்த ஸ்தலத்திலே தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் தேவஜனங்களாகி நம்முடைய இருதயம் கர்த்தரை பார்க்க தான் ஆசையா இருக்க வேண்டும். மனிதர்களை அல்ல, வேற எந்த ஒரு காரியத்தையும் அல்ல. தேவ சமூகமானால் அங்கே கர்த்தரை தான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் தரிசிக்க, அவரை பார்க்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டும், ஆசையா இருக்க வேண்டும். இப்படிதான் தாவீதின் வாழ்க்கையில தேவ சமூகத்துல பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரை பார்க்க அவனுடைய இருதயம் ஆசையா இருக்கிறது. ஏன்னா தாவீது இப்பொழுது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது அவன் வனாந்திரத்துல இருக்கான். ஆனா அவனுடைய வாஞ்சை, நான் தேவ சமூகத்துக்கு போகணும், பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும், கர்த்தரை பார்க்கணும். ஆனா தனக்கு கிடைத்த இடத்திலும் அவன் கர்த்தரை தேடுகிறான். இதற்கு பின்வரும் வசனங்களை நம்ம பார்த்தோம்னா, அதிகாலையிலே உங்களை தேடுகிறேன் என்று தாவீது சொல்வதை நம்ம பார்க்க முடியும். தேவஜனங்களாகிய நமக்கு இதிலிருந்து கர்த்தர் காண்பித்து தருகிற முதலாவது காரியம், பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது நம்முடைய இருதயம் கர்த்தரை பார்க்க ஆசையால் அது இருக்க வேண்டும். கர்த்தரை பார்க்க நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டும். இதை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கலாம். அந்த தாவீதுக்கு தான் வசனம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய மகிமையும் வெளிப்படுத்தினார் என்று. வசனத்தின் 2வது பகுதியில் தாவீது அப்படிதான் சொல்றார், தேவனுடைய வல்லமையும் அவருடைய மகிமையும் நான் கண்டேன் என்று. நான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. தாவீதின் வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் அவன் காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தாரேயானால், நிச்சயமாய் தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய வல்லமையும் தம்முடைய மகிமையும் நம்முடைய வாழ்க்கையில் காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தாம் சொன்னபடியே செய்து முடிப்பார். தாவீதின் வாழ்க்கையில சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருந்தாலும், தாவீதை காட்டிலும் சத்துருக்கள் பலமுள்ளவர்களாய் இருந்தாலும், சிங்கமானாலும் கரடியானாலும் கோலியாத்தானாலும், ஒரு நாட்டின் ராஜாவே, அந்த தேசத்தின் இராணுவமே தாவீதை துரத்தினாலும், கொலை செய்யும்படியாய் துரத்தினாலும், கர்த்தருடைய வல்லமை தாவீதின் வாழ்க்கையில் வெளிப்பட்டது. ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தர் தாவீதை அவர்கள் கையில ஒப்பு கொடுக்கல. எவ்வளவுதான் சவுல் தேடினாலும் தாவீதை சவுலால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கர்த்தர் தாவீதை சவுலின் கரத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதன் பிற்பாடு கர்த்தருடைய மகிமை, கர்த்தர் தாம் சொன்னபடியே எல்லா கண்களும் காண கர்த்தர் தாவீதை தாம் சொன்னபடியே அவர் ராஜாவாக உயர்த்தி வைத்தார். தாவீதின் சிங்காசனத்தை அவர் நிலைப்படுத்தினார். அதை நித்திய நிரந்தரமான சிங்காசனமாக மாற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதில் வெளிப்பட்டார். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது, கர்த்தர் தம்முடைய மகிமையை தாவீதை வெளிப்படுத்தினார். மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாய் கர்த்தர் தாவீதை பார்த்தார். அப்படியே அவனுடைய வாழ்க்கை மாறும்படியாய் தம் மகிமையை கர்த்தர் தாவீதின் வாழ்க்கையில வெளிப்படுத்தினார். தாவீதனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையும் கர்த்தருடைய மகிமையும் அவன் காணும்படியாய் கர்த்தர் அவனுக்கு கிருபை செய்தார். இதே போல தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சத்துருக்கள் எதிராக எழுப்பினாலும், என்ன போராட்டம் பிரச்சனை பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்களால் சூழ்நிலைகளால் நமக்கு எதிராக எழுப்பினாலும், கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி எல்லாவற்றிற்கும் நம்மை பாதுகாத்து தப்பு வைத்து நம்மை மீட்டு அவர் தம்முடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியா நம்மை உயர்த்தி நமக்கு அவர் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மிலே சர்வவல்லமுள்ள தேவன் நிச்சயமாய் நம்முடைய தேவனாய் அவர் மகிமைப்படுவார். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் அது வெளிப்படும். நாம் அதை காணும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். தாவீதுக்கு செய்தாரையானால் நமக்கும் கர்த்தர் சொன்னதை சொன்னபடியே நிறைவேற்றி முடிப்பார். இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தாவீதை போல கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தரை காண ஆசையா இருக்கணும். அதை 2 அர்த்தமா எடுத்துக்கலாம். இம்மையிலும் ஜெபிக்கும் போதும் ஆராதிக்கும் போதும் துதிக்கும் போதும் தேவ சமூகத்துல கூடி ஆராதிக்கும் போதும் கர்த்தரை பார்க்க நாம் ஆசையா இருக்கணும். அதே போல எப்பொழுது அவருடைய சமூகத்துல
பரலோக ராஜ்யத்துல கர்த்தரை முகமுகமாய் தரிசித்து அவரோடு கூட நித்தியமாய் வாழ்வோம் என்ற அந்த ஏக்கத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் அதற்கு ஆயத்தமாகும். இந்த அனுபவங்கள் அவரை சந்திக்க ஆயத்தப்படுகிற ஒரு ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் தாம் சொன்னபடியே அவருடைய வல்லமை மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நாம் அதை காணவும் கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிகரிச்சு கர்த்தாவின் வசந்தை கிட்ட அனைவரையும் வசத்து வழிநடத்துவாராக. கர்த்தரை வசத்து நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.